சென்னையில் முதன்முறையாக பிரசாந்த் மருத்துவமனையில் 4வது தலைமுறை வெலிஸ் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழங்கால் மூட்டு மாற்று ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனை 4வது தலைமுறை லெவிஸ் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 500 பேருக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் மருத்துவமனை உரிமையாளர் பிரசாந்த் கிருஷ்ணா மற்றும் முதுநிலை எலும்பியல் நிபுணர் மருத்துவர் எஸ். ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிகிச்சை முறை குறித்து விளக்கிய மருத்துவர் ஆறுமுகம், 24 வயது முதல் 73 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அறுவை சிகிச்சைக்கு பின் 20 நாட்களில் மீண்டும் நடக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பேஷண்ட் தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ அது அவங்களோட ஆங்குலேஷன், அவங்க கால் ஒரு 2 degrees வேரஸில் இருந்ததுன்னா அதே மாதிரி துல்லியமாக என்னால் திருப்பி பண்ண முடியறதுனால அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்குது, ரெக்கவரி கம்மியாக இருக்குது, பிளட் லாஸ் கம்மியாக இருக்குன்னு அந்த ரோபோட்டிக் வச்சு பண்ணுறதுனால. ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் இன்னும் வரல. ஸோ இதுக்கு மேலே இதுலேயே இன்னும் அட்வான்டேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. பட் இன்றைக்கி இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யூஸிங் இட். இதை யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னோடய பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகுது, அண்ட் அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதும் ரொம்ப சீக்கிரமாக திரும்புகிறாங்க.